அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் குரூப் தியரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 20 அண்ட் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 4, தென் ஜி இஸ் அபிலியன், ஆப்ஷன் பி நன் அபிலியன், ஆப்ஷன் சி சைக்ளிக், ஆப்ஷன் டி நன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த குரூப்போடைய சென்டரோடைய ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கிவன் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் ஜின்றது சப் குரூப் ஆஃப் ஜி. மோரோவர் சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஆல்சோ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. கரெக்டுங்களா? ஸோ ஒன்ஸ் இது நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு கோஷன் குரூப் கிடைக்கும். அதாவது இஃப் n இஸ் a நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்தால், நார்மல் subgroup of G அப்படின்னா then G mod n is exist. கோஷன் குரூப் சொல்லுவாங்க, இது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது G mod சென்டர் ஆஃப் G வந்து நமக்கு என்ன இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ஏன்னா சென்டர் ஆஃப் ஜின்றது உங்களுக்கு ஒரு நார்மல் சப் குரூப். இது வந்து உங்களுக்கு நார்மல், ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நார்மலாகவும் இருக்கும். ஸோ G mod சென்டர் ஆஃப் G வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதனுடைய ஆர்டர் கண்டுபிடிப்போம். ஆர்டர் ஆஃப் ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி நமக்கு எப்படி எழுதுவோம், ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி. ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி நமக்கு 20, ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி வந்து 5ன்னு கிடைக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணணும். குரூப்போட ஆர்டர் 20, சென்டர் ஆஃப் குரூப் ஆஃப் குரூப்போட சென்டரோட ஆர்டர் வந்து 4. ஒரு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, n இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்தால் தென் ஜி மாடு n இஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜியோட கோஷன் குரூப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுது நமக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கோஷன் குரூப் எக்ஸிஸ்ட் ஆனதால் இதனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜின்னு எழுதுவோம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து கிவன் 20, ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து 4. அப்போ டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 5. அப்போது இந்த கோஷன் குரூப்போட ஆர்டர் வந்து நமக்கு 5 கிடைக்குது. ஸோ நமக்கு தெரியும் எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து நமக்கு சைக்கிளிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு குரூப்பு, அதனுடைய ஆர்டர் வந்து ப்ரைம் ஆர்டரில் வந்திருக்கு, அதாவது 5ன்னு வந்திருக்கு. அப்போது ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி நமக்கு என்னவாக இருக்குது, சைக்கிளிக்னு வந்து நிற்குது. ஓகே, இது குரூப்பு, இதனுடைய ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் சைக்கிளிக் அப்படின்ற ரிசல்ட் படி இந்த குரூப் வந்து நமக்கு சைக்கிளிக்னு ஆகிடுது. ஸோ இன்னொரு ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் ஜி இஸ் அ குரூப், இஃப் இசட் ஆஃப் ஜி இஸ் சென்டர் ஆஃப் ஜி, ஜி இஸ் அ சென்டர் ஆஃப் ஜி, சென்டர் ஆஃப் ஜியாக இருந்து, அண்ட் இஃப் ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி சைக்கிளிக், சைக்கிளிக் அப்படின்னா தென் ஜி இஸ் அபிலியன். ஓகே, ஸோ இதான் அந்த ரிசல்ட்டு. இஃப் ஜி இசட் ஆஃப் ஜி இஸ் சென்டர் ஆஃப் ஜியாக இருந்து அண்ட் ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி சைக்கிளிக்காக இருக்குது அப்படின்னா தென் ஜி இஸ் அபிலியன். ஸோ இதான் இதனுடைய ரிசல்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ ஆன்சர் படிக்க போகிறோம். கவனிங்க, சென்டர் ஆஃப் ஜி வந்து சப் குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லிட்டோம். ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி சைக்கிளிக்னு இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ கண்டிப்பாக ஜி என்ன ஆகிடும், அபிலியன் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். குரூப்போட ஆர்டரு, குரூப்போடைய சென்டரோடைய ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல கோஷன் குரூப் கிடைக்குதான்னு பார்க்கணும். கோஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அது நார்மலாக இருக்கணும். நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் ஜி வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடும். இந்த கோஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா என்னுடைய இந்த கோஷன் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும், நார்மலாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அது நார்மலாக ஆகிடுச்சு, அதனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிவன் ஆர்டர் வச்சு ஆர்டர் கண்டுபிடிச்சா ஆர்டர் 5 வந்து நிற்குது. ஸோ ஒரு சப் குரூப்பு, ஒரு கோஷன் குரூப் கிடைக்குது, அதனுடைய ஆர்டர் வந்து ப்ரைம் ஆர்டராக வருதுன்னா எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து சைக்கிளிக்னு தெரியும். அப்போ ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி வந்து நமக்கு சைக்கிளிக்னு ஆகிடுது. அடுத்த ரிசல்ட் வரேன். சப்போஸ் இஃப் இசட் ஆஃப் ஜி இஸ் சென்டர் ஆஃப் ஜியாக இருந்து அண்ட் இஃப் ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி வந்து சைக்கிளிக்காக இருக்குது அப்படின்னா தென் ஜி இஸ் அபிலியன். அவ்வளோதான். ஸோ ஜி மாடு சென்டர் ஆஃப் ஜி வந்து சைக்கிளிக் இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். அதுபடி என்ன ஆகிடும், உங்களுக்கு ஜி சைக்கிளிக்னு ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, இது போல் நிறைய ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் டெஸ்ட் பேட்ச்லையும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.